மண்டே ஆஃப்டர்நூன். நாளைக்கு டியூஸ்டேங்கிறனால கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. மாப் போடுற வேலை தான் முக்கியமாக. மாப் போடுறதுக்கு முன்னாடியே கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி ஸ்டவ்வு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டாச்சு. நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அப்படியே லஞ்சு தான் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும்தான் லஞ்சு, அதனால சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஆனால் நைட் டின்னருக்கும் அப்படியே சேர்த்தியே குழம்பு வச்சுட்டேன். ஏன்னா அவருக்கு நைட் நேரத்தில் ரைஸ் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மாலை போட்டிருக்கங்காட்டி. அதனால சாம்பாரே வச்சுட்டேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அரசாணிக்காய் இருந்துச்சு. சரி அதுவும் சேர்த்து வச்சா நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதான் வச்சுருந்தேன். பருப்பு மட்டும் அப்படியே குக்கர்லேயே வேக விட்டேன். ரைஸ் எங்கள் 2 பேர்த்துக்கு செய்கிறதா இருந்தால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வடித்து எடுத்துக்கிறது, குக்கரில் வைக்கிறது இல்லை. அவருக்கு வடித்து எடுத்தால் பிடிக்கிறது இல்லை, குக்கரில் தான் வச்சாகணும். அவருக்கு இந்த மாதிரி லஞ்சு வேண்டாங்கிற டைமில் எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும் அப்படியே வடித்து எடுத்துக்குவேன். 2 பேர்த்துக்குனால இதுதான் ஈஸியான வேலை கூட. கொஞ்சமாக சாதம் செய்கிறப்ப குக்கரில் வைக்கிறது பார்த்திங்கன்னா குக்கர் தான் பெருசாக இருக்கும், அதை தூக்கி எடுத்து வைக்கிறதுக்கு இதுவே ஓகேவாக இருக்குன்னு சொல்லிட்டு பாத்திரத்துலேயே வடித்து எடுத்துடுறது. சாம்பாருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் அவ்வளோக்கு இனிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் தான் கொடுக்கும். இது பெரிய வெங்காயம் 5 கிலோ கிட்ட ரேட் கம்மின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அது இன்னுமே இருக்குது. சரி அது சீக்கிரம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இப்போல்லாம் எதுக்காக இருந்தாலும் அதிகமாக பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறது. இனி சின்ன வெங்காயம் வாங்குறதே இல்லை. டின்னருக்கும் சாம்பாருங்கிறங்காட்டி கொஞ்சம் அதிகமாகவே வச்சாச்சு.